ஜிபியூல தளபதியோட டைலாக் ஒன்று அஜித் சார் பேசுறாரு. We have some surprise connecting தளபதி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. உங்களுக்கு கணக்கு இருக்கா இந்த படத்துல மொத்தம் அஜித் சார் எவ்வளவு கெட்டப்ல வராருன்னு? ஷேவ் பண்ணிட்டு போய் பார்த்தேங்க ஹோட்டல் ரூம்ல. ஒரு யாருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வைக்க முடியும்? சும்மா கேட்குறேன், யாருக்கு வைக்க முடியும்? நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் என் படத்துலேயே விற்கிறேனே. சூப்பர்யா. இல்லை எனக்கு சார் வந்து அது சொல்றது வந்து அது வந்து சொல்லும் போது எனக்கு பயங்கர வேற. ஆனால் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கா? ஒரு 10 வாட்டி இவரோட பேரை சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 வாட்டி தலன் வந்துடுது. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. 3 இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், 3 எபிசோட் இருக்கு, 3 இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். குட் பேட் அக்லி சார் தான் சொன்னது, டயலாக் தான். அவர் போட்ட ரூலை அவரே பிரேக் பண்ணிட்டு வராருன்னா ஆடு மேல இருக்க அந்த 16 நம்பரை சொல்லு. மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க சார், ரொம்ப தப்பாக இருக்குது. சரி சார், அதை நம்ம சொன்னால் ஸ்கேம் பண்ணுறாங்க தப்பாக இருக்குன்னா எதுக்கு நான் சொல்லுவோம்? இல்லை இல்லை சார், நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் சார். 1 meal a day சாப்பிடுவார், அப்புறம் 3 ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணுவார், ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பார். திருப்பி அடுத்த நாள் ஒன் மீல் தான் சாப்பிடுவார், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருப்பார். உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா வெளியே அந்த அழகு வந்து பயங்கரமாக தெரியும்னு சொல்லுவாங்களே, அதுதான் அஜித் சார். எஸ், ஹலோ சார், வணக்கம். தேங்க்யூ, வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் ஆஸ்கிங் அபவுட் குட் பேட் அக்லி, அஜித் சார் பற்றிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். என்ன இருந்தாலுக்கு அப்புறம் அஜித் சாரை இவ்வளோ அழகாக ஒரு படத்தில் காட்டினதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்கணும், அப்பா இந்த மனுஷனோட ஃபுல் அந்த இதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களே, அந்த பழைய அஜித்தை பார்க்கணும், விண்டேஜ் ஏகேவை பார்க்கணுன்றது ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரெய்லர் முழுக்க நிறைய கெட்டப்பில் வராரு. உங்களுக்கு கணக்கு இருக்கா இந்த படத்தில் மொத்தம் அஜித் சார் எவ்வளோ கெட்டப்பில் வராருன்னு? இல்லை, இது கெட்டப்பாக நான் பார்க்கலங்க. படத்தோட எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ல நீங்க 10th படிக்கும்போது வர மாதிரி இருந்திருப்பீங்க, காலேஜ் போகும்போது வர மாதிரி இருந்திருப்பீங்க. அதுதான் அது ஆக்சுவலா. ஸோ அவரோட லைஃப்ல இருக்கிற ஒரு எபிசோட நம்ம டச் பண்ணி சொல்லும் போது அந்த காலகட்டத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா சார் அது வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்க நான் காமிச்சேன், நான் காட்டல சார். பயங்கர அழகு. அதை நம்ம எடுத்துட்டு வந்து நம்மளால எவ்வளோ கரெக்டாக ப்ரெசென்டபிளாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ நீங்கள் முதல்ல இந்த கதையை போய் அஜித் சார் கிட்ட சொல்லியிருப்பீங்க. சொல்லும் போது சார் இதில் இவ்வளோ எபிசோட்ஸ் வருது, நீங்கள் சின்ன பையனாக வரீங்க, நடுவயசாலாக வரீங்க, அண்ட் ஒரு ஏஜ் கேரக்டராக வரீங்கலாம் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? இத்தனை கேரக்டர் என்ன நீங்கள் பண்ண வச்சிருவீங்களா? அதுக்கேற்ற மாதிரி கேட்ட வெயிட் லாஸ் இருக்கும், சிலதில் கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, இது எல்லாமே அமைஞ்சுது. இப்போ நம்ம வந்து என்னன்னா, நம்ம பிளான் பண்ணது வந்து ஒரு சில மேட்டர் நம்ம பிளான் பண்ணோம், ஒரு சில விஷயம் தானே அமைஞ்சுது. சார் வந்து ரேஸுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் எடுத்தார். ஸோ அப்போ வந்து ஒரு சீரியஸான ஒரு வெயிட் லாஸ் பண்ணார் சார். நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும்போது அது ஸ்டார்ட் பண்ணார். அது வந்து ரிமார்க்கபிள். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே அது பண்ண முடியுமான்னு இப்போ வரைக்கும் தெரியாது. 1 meal a day சாப்பிடுவார், அப்புறம் 3 ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணுவார், ஃபுல் ஃபாஸ்டிங் இருப்பார். திருப்பி அடுத்த நாள் ஒன் மீல் தான் சாப்பிடுவார், தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து என்னன்னா, அந்த ரேசிங் போகும்போது ஃபிட்டாக கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை கொடுக்கணும்னு அவர் படம் முடியும் போது ரெடி ஆகிட்டார். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருச்சு. சரி, அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சார் எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறாரு, வெயிட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் கடைசியில் எடுத்து போன அது ஒரு சின்ன பிளானிங் மட்டும் தான் பண்ணுமே தவிர மீது எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். ஓகே ஓகே, அது அப்படிதான். ஏன்னா இப்போ டீசர்ல இருந்து ஒரு ஷாட்டாக அதை காமிச்சிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது ஓகே, ஒரு ஷாட் மேபி டிஏஜிங் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு. இப்போ ட்ரெயிலில் பார்த்தா இவ்வளோ ஷாட் வருது, எங்குமே கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அவ்வளோ அழகாக இருக்காரு. எக்ஸாக்டாக சின்ன வயசுல இருக்க அதே அஜித் சார் இருக்காரு. அது உண்மையிலே டிஏஜிங் ப்ராசஸ் பண்ணீங்களா இல்லை ஏஐ பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க? சார் ஏகே சார் இருக்கும் வரைக்கும் அதுக்கு ஏஐ நம்ம பண்ணோம். அவரு பேசிக்லி இஸ் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம், மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட், மோஸ்ட் லவபிள் பர்சன் நான் பார்த்த வரைக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உள்ள வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா வெளியே அந்த அழகு வந்து பயங்கரமாக தெரியும்னு சொல்லுவாங்களே, அதுதான் அஜித் சார். ஸோ அவரோட வெயிட் லாஸ் டெய்லி பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. என்னடா சாப்பிடாம பயங்கரமாக உடம்ப வருத்திட்டு சார் இருக்காருன்னு. பட் அவரோட ஃபோக்கஸ், அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், அதை அச்சீவ் பண்ணாமல் விடவே மாட்டார் சார். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சார் சொல்லிட்டாரு நாளைக்கு ஷேவ் பண்ண போகிறேன், நாளைக்கு அந்த கேரக்டருக்கு ஷேவ் பண்ண போகிறேன்னு.
நைட்லாம் தூங்கவே இல்லை, அப்படியே யோசிச்சுப்பா எப்படி வரப்போகுது, அப்பா நாளைக்கு சார் எப்படி பார்க்க போகிறோம் நம்மன்னு. சார் ஷேவ் பண்ணிட்டு போய் பார்த்தேங்க ஹோட்டல் ரூமில், பா ஆஃப். ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேனாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எப்போவுமே. ஈச் அண்ட் எவ்ரி சீன் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, எழுதும் போது இது எப்படி ஷூட் பண்ண போகிறோம், நம்ம இது நம்ம எப்படி வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. இந்த எபிசோட் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ காட்ஸ் கிரேஸ், அது சார் அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக அது பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபண்டாஸ்டிக் சார். இன்னொரு கமெண்ட் பார்த்தேன், படத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, படமே ரெஃபரன்ஸில் தான்ப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரெய்லர்லேயும் இவ்வளோ ரெஃபரன்ஸ், அஜித் சார் வில்லன் சொல்கிறாங்க, சிட்டிசன் சொல்கிறாங்க, அவரோட மேனரிசம், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது நீங்கள் ரொம்ப வாண்டடாக பண்ண ஒரு விஷயம் தானா? இல்லை, அது ரொம்ப ஆர்கானிக்காக தான் நடந்துச்சுங்க. சரி, வாண்டடாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஓவர்டு ஆகிடும். இப்போது வேறு யாருக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வைக்க முடியும்? சும்மா கேட்குறேன், யாருக்கு வைக்க முடியும் நம்ம? இப்போது எம்ஜிஆர் சார் வந்து அவர் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் வரும். நாடோடி மண், அந்த அவரோட படம் டைட்டில்லாம் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அவரோட ரியல் லைஃபை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சிவாஜி சார் படத்துலேயும் நிறைய ரெஃபரன்சஸ் கொஞ்சம் வரும். ரஜினி சார் படத்தில் நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. கமல் சார் படத்துலேயே பார்த்துருப்போம். இப்போ யாருக்கு நம்ம பண்ண முடியும் அதை? அஜித் சார், விஜய் சார் பண்ண முடியும். நான் அஜித் சார் ஃபேன். நம்ம அது ரொம்ப ஆர்கானிக்காக நடந்துருச்சு. இது ஆக்சுவலாக ரொம்ப இது வந்து இதுக்கப்புறம் இந்த டயலாக் சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சீனுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகும்போது இந்த இடத்துல டச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு தோணுது. இந்த இடத்துல டச் பண்ணால் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும்னு நமக்கு தோணுது. அதை நம்ம பண்ணுறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை ரீகால் ஃபேக்டர் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அதனால அது அப்படி உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக நீங்கள் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ்னா, லைக் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் என் படத்துலேயே விற்கிறேனே, சூப்பரியா? இல்லை, எனக்கு சார் வந்து அது சொல்கிறது வந்து ரெட்டுல அது வந்து அது சொல்லும் போது எனக்கு பயங்கர, அது என்ன சந்தோஷம்னு சொல்ல முடியல. அது பயங்கரமான சந்தோஷம். அது ஒரு டோன்ல, அந்த ஒரு பவர், அது ஒரு மெஜஸ்டிக், ஒரு வாய்ஸ்ல இருந்து, ஒரு டெப்த்ல இருந்து அது வந்து சொல்றது, அது பயங்கரம். ஈவன் தீனா அதுவும் நாங்க நினைச்சே பார்க்கல, உடம்புல கண்ணு அது ஆக்சுவலா வைக்க கூடாதுன்னு பார்த்தோங்க, படத்துல பார்த்து சர்ப்ரைஸ் ஆலான்னு. பட் வி தாட் சரி இன்னும் 4-5 days தான் இருக்கு, காட்டும், எல்லாருமே சந்தோஷமா தியேட்டருக்கு வரட்டும், அது எதுக்கு நம்ம இதை போய் மறைச்சு. ஓகே வேற ஆனா இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கா? எனக்கு எதுக்காக கேட்குறேன்னா, கோட் படத்துக்காக வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூ பண்ணிருக்கும் போது அப்போ நான் அதில் சொன்னேன், அப்போ கேட்கும்போது சில விஷயங்கள் சொன்னேன். சார் இதில் அஜித் சார், விஜய் சார் பிரச்சனை அதெல்லாம் கேட்கும்போது சொன்னார், நீங்கள் தான் சும்மா எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேர் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? நான் ஆதி கிட்ட பேசும்போது இந்த ஜிபியூல தளபதியோட டைலாக் ஒன்று அஜித் சார் பேசுறாரு, உங்களுக்கு தெரியுமான்னாரு. லைக் ஷாக் சார், உண்மையாவே சார், நீங்க பாருங்க உங்களுக்கு இருக்கு லைக் அவங்க 2 பேரும் அந்த ஒரு ஈகோ, இவங்க என் டைலாக் நீ பேச மாட்டா அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப very close friends. They have mutual love for each other, respect for each other. Okay, do you have some surprise connecting தளபதி? இன்னும் 2-3 நாள் தான் படம். ஓகே பாத்துருங்க. சரி, இப்போ நீங்க இந்த ரெஃபரன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்றீங்க, அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு இவ்வளோ எலிவேட்ல எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏகேன்னு கூப்பிடுறீங்க, எல்லாம் தலன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம ஒரு விஷயம் பண்றது. ஏன்னா இப்போ ஒரு 10 வாட்டி இவரோட பேரை சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 வாட்டி தலன் வந்துருது. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாம எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பா ஒரு விஷயம் செய்யக்கூடாது, நம்ம செய்ய மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் நமக்கு ஆசை இருக்கு மனசுக்குள்ள, அது எல்லாருக்குமே இருக்கு. என்ன இப்படி கூப்பிட்டாதான், என்னை இப்படியே கூப்பிடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாருல்ல, சரி அந்த ஆப்ஷன் மூலியமா நம்ம அப்படியே போயிடுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்க ஸ்கிரிப்டா எழுதும் போது என்ன வச்சிருந்தீங்க? ஏகே தான் வச்சிருந்தீங்களா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது எதுவும் பேர் எதுவும் எல்லாமே போயிட்டு அப்படியே ஷூட் பண்றதுக்கு போது சார் கேட்டது என்ன பேரு, எனக்கு என்ன பேர்லாம் கேட்டாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். மியூச்சுவலா எடுத்த டிசிஷன் தான். சாரும் சரி ஓகே ஏகேனே இருக்கட்டும். பயங்கரம் பண்ணுச்சு சார். ஹீரோயின் பேர் ரம்யாவா? ஏங்க இந்த விஷயம் நான் சொல்லணும், உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் ட்ரெண்டிங் பண்ணி போனோம். நீங்க வைக்கிறீங்க எல்லா படத்துலயும் ரம்யா வராங்களே. காலைல ஏஞ்சி சண்டே காலைல ஏஞ்சி பார்த்தா ரம்யா ட்ரெண்டிங் என்ன பார்த்தா நம்ம பேர். வீட்டுல எல்லாம் குழப்பம் வந்து என்ன யாரா அந்த ரம்யா? சரி நீங்க சொல்லுங்க, த்ரிஷா அவங்க பேர் ரம்யாவா இல்லையா? த்ரிஷா மேம் பேர் ரம்யா தாங்க. ஏன் நம்ம வந்து எழுதும் போது குட்டி சின்ன வார்த்தைகள் நம்மளுக்கு ஈஸியா இருந்தா எழுதுறதுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆனதுனால அப்படியே 2வது படத்துல வச்சோம். 2வது படம் சரியா போடாது வேற விஷயம், பட் ஆனாலும் அப்படியே கேரி ஓவர் ஆயிடுச்சு. இந்த படத்துல வேற உண்மையாவே வேற பேரோட தான் போனோம். கிட்டத்துல போகும்போது இந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லையாப்பா, சரி ரம்யா அப்படி கேஷுவலா போனது தான். இது இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு
ட்ரெண்டிங் பண்ற அளவுக்கு இது வந்து வேலை கிடையாது இது. ஓகே, இல்ல எங்களுக்கு இருக்க டவுட் என்ன, இது என்னமோ ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி ஒரு ஒரு தீம். அவங்க என்னன்னா மங்காத்தால வந்த அந்த ரெஃபரன்ஸ் சொல்றாங்க, எங்க அப்பா அவர் கார்ல இருந்து தள்ளி விட்டாருன்னு பிரபு சார் பில்லா படத்துல சொல்ற அதே டைலாக சொல்றாரு. ஸோ இட் லைக் ஜஸ்ட் அந்த ஒரு கனெக்ஷனுக்காகவா இல்ல இது? ஏன்னா மார்க் ஆண்டனும் நாங்க என்ன நினைச்சோம், ஓகே இது ஒரு மாதிரி கோக்கையான ஒரு மூவி, ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவாவும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்கிரீன் பிளே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது, ஃபியூச்சர் பாஸ்ட்னு. ஸோ இதுல நாங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ வாட்ஸ் ஆதிக்ஸ் குக்கிங்? என்ன மல்டிவர்ஸ் ஸ்ட்ரைட், இட்ஸ் a very straight film. ஓகே, குட் பேட் அக்லி இஸ் a very straight அஜித் சார்ஸ் film. அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு என்னன்னா கதை போற ஃப்ளோல இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபிலிம். ஓகே. அண்ட் ஈவன் இந்த டைட்டில் கடைசியா வந்து அஜித் சார் படம்லாம் பாருங்களேன், நேர்கொண்ட பார்வை, வலிமை, விடாமுயற்சி, ரொம்ப தூய தமிழ்ல அந்த வி சென்டிமெண்ட் வேற. திஸ் பிரேக் ஆல் த சென்டிமெண்ட்ஸ். ஐ திங்க் பிரேக் பண்ணது சார் தான், நான் இல்ல. ஓ, சார் தான் டைட்டில் சொன்னார். ரொம்ப நாளா எனக்கும் டைட்டில் வந்து அப்படியா? என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் இதுக்கு மேல இவனை விட்டா டைட்டில் சொல்ல மாட்டான் போல இருக்கு, என்ன டைட்டில் எல்லாம் சொல்லி, இல்லை சார் யோசிச்சு, இல்லை நீங்கள் உட்காருங்க, இங்கே உட்காருங்க, சொல்லுங்க டைட்டில்லாம் யோசிச்சு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது, இல்லை சார் 3 இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், 3 எபிசோட் இருக்கு, 3 இருந்தால் பெட்டராக இருக்கும் சார்னு குட் பேட் அக்லி அப்படின்னு சார் தான் சொன்னது. அப்படியா? ஓகே. அதுதான் படத்தில் வர ரூல்ஸ் தான், டயலாக் தான். அவர் போட்ட ரூலை அவரே பிரேக் பண்ணிட்டு வராருன்னா சார் அப்படிதான். ஸோ சாருக்கு வந்து இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிமுக்கு, இந்த படத்துக்கு என்னவோ அதுதான் சொல்லுவார், அதுதான் அவர் டிசைட் பண்ணுவார். கேரக்டர் ஆகட்டும், மீதி எல்லா விஷயமாகட்டும். ஸோ சார் சொன்ன டைட்டில் தான் அது குட் பேட் அக்லி. சார் பயங்கரமா இருக்கு சார், சும்மா சொல்லாதீங்க சார், உண்மையே சூப்பரா இருக்கு சார். மைத்ரிலேருந்து எல்லாம் எவ்ரிபடி காட் எக்ஸைட்டட். இதுக்கு மேல இந்த கதைக்கு இவ்வளோ பெட்டரான சூப்பரான ஒரு டைட்டில் அமையாது. ஓகே, ஃபுல் கிரெடிட் வந்து சார். ரியலி. ஏன்னா இப்போ 60ஸ்ல கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவரோட படம் வாட் அ மூவி இட் வாஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அஜித் சாருக்காக அந்த டைட்டில். ஓகே. ஸோ அந்த அக்லில இருக்க அந்த அடிக்கிறாரு. ஸோ தீனா படத்துல அந்த ஒரு ஷாட்டுக்கே காலி. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கா யூசிங் அண்ட் எல்லா படத்துலயும் ஒரு வெப்பன் ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லா கேரக்டரும் பீயிங் கேங்ஸ்டர் டான் இந்த படத்துல சார் பிளே பண்றது வந்து ஒரு வெப்பன் ஒன்று கன்சிஸ்டண்டா வேணும்னு யோசிக்கும் போது நக்கிள் டஸ்டர் பிளான் பண்ணோம். தீனால வந்து அது ரொம்ப ரொம்ப கம்மி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பட் காட்டி இருப்பாங்க. அது ஒரு செகண்ட்ஸா வெளியே எடுத்து இப்படி வச்சு இப்படி வைப்பாரு. ஸோ அந்த நக்கிள் டஸ்டர் வந்து என் மைண்டே ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்தது. ஸோ அது இந்த ஜென்ரேஷனோட நக்கிள் டஸ்டர் டிசைன் பண்ணி அப்படி ஒரு விஷயம் ரெடி பண்ணோம். அந்த நக்கிள் டஸ்டருக்கும் ஒரு சின்ன கேரக்டர் இருக்கு படத்துல. ஸோ அது வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஓகே. இன்ஃபேக்ட் படமத்தோட அந்த போஸ்டர் வந்தல இருக்கட்டும், டீசர் வந்த பிறகு நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே எழுதிட்டாங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இன்னொரு கொரியன் மூவி கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, கேங்ஸ்டர் கூட. பார்த்தோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? தெரியல, எனக்கும் தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பட் அது நம்ம பண்ணல, அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல அதுக்கு எப்படிங்க பண்ண முடியும் ஒரு படத்தை எடுத்து அப்படி? ஓகே. நிறைய போஸ்டர்ஸ்ல லைக் அந்த கனெக்ட் 2 பேர் நடந்து வராங்க, அந்த இது மேபி அவங்க போடுற ஷர்ட் அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்களா என்னவோ தெரியல. மேபி தெரியல, நம்மளுக்கு தெரியல. பட் நிறைய நானும் பார்த்தேன். பட் நம்மளது கம்ப்ளீட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபிலிம். ஓகே. ஸோ வாட் இஸ் தட் உங்களுக்கு அந்த ஒரு மாமே, அது எப்படி அதை காயின் பண்ணீங்க, இல்லை என்ன மாதிரியான விஷயம் அது? ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த விஷயத்தை நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கீங்க. காட் கேரி பண்றதுக்கு இல்லை, நம்ம வந்து என்னன்னா ஒரு நம்ம மச்சான் ஒரு ஃப்ரெண்டோ இல்லாட்டினா நம்ம க்ளோஸாக இருக்கவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லாங் இருக்குல்ல, அது வந்து மாமே வந்து அது அப்படியே அமைஞ்சிருச்சு. காட் பிளஸ் யூ மாமே, அது எல்லாமே அப்படியே அமைஞ்சிருச்சு. ட்ரை பண்ணி. ஓகே. ஈவன் மார்க்கெட்டிங்லேயும் இந்த ட்ரெய்லர் கட் தான் படத்தோட ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பின்னு சொல்லலாம். ஸோ அதில் பஞ்சு மிட்டாய், இதில் ஒத்த ரூபா தரேன். ஸோ எப்படி இந்த ஒரு பாட்டை பிடிச்சிங்க? படத்துலேயே அந்த ஒரு சீனை பயங்கர, ஏன்னா மார்க்கெட்டிங்கில் அந்த கிளைமேக்ஸ் அந்த பாட்டே ரொம்ப அழகாக இருக்கும். ஜிவி பிரகாஷ் என்ன சொல்றாரு, நீங்க என்னப்பா என்ன கூப்பிட்டு எப்ப பாரு ஏதாச்சும் விண்டேஜ் பாட்டா எடுத்து நீங்க ட்ரெய்லர்? ஃபர்ஸ்ட் பிகினிங் த்ரிஷாலேந்திரல இருந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க, சின்ன இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பிரபு மாஸ்டர் படத்துல அது ஒரு பட்டுக்கோட்டா மலை யூஸ் பண்ணுவாங்க. சின்ன எனக்கு அந்த நான் வந்து வளர்ந்தது பார்த்தது, எனக்கு இந்த பாப் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். இந்த 80s 90s பாட்டு நிறைய எங்க அம்மாவோட தான் நிறைய எஸ்சிவி, நிறைய டிவி, ராஜ் டிவி, சன் டிவில அவங்க நிறைய பார்த்ததுனால நிறைய அப்போ அவங்க ரசிச்ச பாடல்கள் நானும் ஃபோர்ஸபிளா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கேட்பாங்க, இந்த பாட்டெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், பழைய பாட்டாச்சுன்னு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பயங்கர வைப்பா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ என் பிளேலிஸ்ட்ல ஒரு 45-47 பாட்டு இருக்கு. அது வந்து சுச்சுவேஷனா நம்மளுக்கு ஒன்று எழுதும் போது நம்மளுக்கு தோணும்,
இதுல வந்து இப்படி ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும்னு அப்படிதான் நம்ம ஒண்ணு வச்சு ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டிங் படத்துல நிறைய விதமான சீன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு ஷார்ட் சார் சொல்றாரு உடம்புல கை இருக்கும், பின்னாடி பார்க்கும்போது அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த ஜெயில் செட்டப் அது பார்க்கவே அவ்வளோ ஹியூஜா இருக்கு. எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க உங்க படத்துல? லைக் ஒரு சீன்ல இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. எவ்ரிடே ஒரு 700-750 இருப்பாங்க. ஏன்னா சார் படம் பண்றதுனால ஒரு பட்ஜெட் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாம் போட்டோலாம் எடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதாங்க சார் வந்து ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு மேக்கப் அதான் மேக்கப் பண்ணும் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து நின்று 800 பேருக்கும் ஃபோட்டோ கொடுப்பாரு. 800 பேர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒருத்தருக்கும் அப்படியே நின்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் நம்ம டெக்னீஷியன்ஸ் எடுத்தவரே திருப்பி எடுப்பாரு. நம்மளுக்கு ஏன்னா டார்ச்சர் பண்றீங்கன்னு தோணும். பட் அவரும் இல்லை பரவாயில்ல கம். அந்த ஃபர்ஸ்ட் கேள்விலாம் முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பேருக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் கேரவனுக்கு திருப்பி வந்தார். அவர் சொல்ல ஃபோட்டோ கேட்பாங்க, சொல்லணும் கடைசி முடிஞ்ச உடனே எல்லாரும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கொடுக்குறேன்னு. அதே மாதிரி கடைசியாக ஒரு ஸ்கெடியூல் பேக்கப்பாக இருக்கும்போது எல்லாருக்குமே நின்று எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கெடியூல் போனோடனே திருப்பி எடுப்பாங்க. நம்ம டெக்னீஷியன்ஸ் திருப்பி எடுப்பாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல திருப்பி எடுப்பாங்க. பட் சார் வந்து இல்லை ஓகே ஓகே. நீங்கள் எல்லா கேட்டப்லையும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா கூட? எனக்கு வந்து சார்கிட்ட ஃபோட்டோ கேட்குறதுன்றது கொஞ்சம் நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். யாராவது எடுக்கும்போது டக்குன்னு பூந்துடுறது உள்ள, அவ்வளோதான். ஓகே. ஸோ விச் இஸ் யுவர் வெரி ஃபேவரட்? நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா ரோல் அது சீக்வன்ஸ் எபிசோட் எப்படி வேணால் சொல்லலாம். எங்கள் ஸ்டைலில் ரொம்ப ஃபேவரட்டான கெட்டப் எது இதில் அஜித் சார் வரத்தில்? எல்லாமே படம் ஒன்று இட்ஸ் லைக் லிவிங் ட்ரீமுங்க ஃபார் மீ. போஸ்டர் தட் ஒன் வாவ் பா இந்த மாதிரி இருக்காரு அந்த மனுஷன். அதாங்க நான் போஸ்டர் பேனர் வச்ச பையங்க நான். எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய விஷயங்க. ஈச் அண்ட் எவ்ரி கெட்டப்பில் சார் எவ்ரிடே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் எனக்கு சார் பார்க்குறது. இதெல்லாம் பெருசு, ட்ரீமோட பெருசு இதெல்லாம். அதனால சார் போடுற காஸ்டியூம்ஸ், சார் போடுற அசசரிஸ்லாம் ஒன்று பார்த்து நம்ம டிசைன்லாம் எடுத்து பார்த்து சார் படம் நல்லா இருக்கும், சார் இப்படி படம் நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பார்ப்போம். எல்லாமே சார் போட்டிருக்க அந்த ஜெயில் காஸ்டியூம், போலீஸாக வர்றது, அப்புறம் இப்போ ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸு, சூட். அவர் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் அஜித் சார். ஏன்னா இப்போ இவருக்கு பயங்கர சூட்ஸ் அண்ட் பிளேசர்ஸ் போட்டா அப்பா வணக்கம் சார்னு ஒரு ஃபாரினர் மாதிரி இருக்காரு. கழுத்து ஃபுல்லாக செயின்லாம் போட்டு இந்த அட்டகாசம்ல வந்தால் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு தூத்துக்குடியில் ஒருத்தர், ஒரு கெத்தா ஒருத்தர், ரெண்டுமே இவருக்கு எப்படி சூட் ஆகுது? அது மேஜிக். அவர் பண்றது பயங்கரமா பண்றாங்க சார். அதான் சொல்ல ஒரு சில பேருக்கு தான் அது செட் ஆகும். அது எல்லாரும் இதை பண்ணவே முடியாது. அது சாருக்கு ரொம்ப நம்மளுக்கு அது எப்படி இதை பண்றாங்க அது ரொம்ப ஈஸியா சார் அதை கேரி பண்றது. அவருக்கு அது இருக்கு. அவருக்குள்ளேயே அது ஒண்ணு இருக்கு. அது வந்து கேரக்டருக்கு சார் வந்து நிறைய மெனக்கிடுவாருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. கேரக்டர் ஒன்று சொல்லிடுவோம் நம்ம, சார் இப்படிலாம் வேணும் சார், அப்படிலாம் வேணும் சார். இது கேட்டுட்டான், நம்ம ஏதாவது கரெக்டாக டைரக்டர் கேட்டது நம்ம ஒன்று கொடுக்கணும்னு அதில் உட்காந்து ஒரு விஷயங்கள் நம்ம ஒன்று கேட்போம், அதை தாண்டி அவர் ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பார். அது நம்மளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வா சார் சூப்பர் அப்படின்னு. ஓகே சார், இப்போ படத்தில் அந்த ட்ரெய்லர் கட்டில் நிறைய டைலாக்ஸ் பார்த்தோம். ஸோ வை டிட் யூ வாண்ட் மே அந்த கடைசி டைலாக்காக மிஸ்ட் யூ ஆல்னு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையாகவே ரொம்ப நாள் ஆச்சுல சார் இப்படி பார்த்து, அதனால அது மிஸ்ட் யூ ஆல் எல்லாரையும் பார்த்து சொல்கிறோம். ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் அஜித் சார் கிட்ட அந்த ஒரு காமிக் சென்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ மங்காத்தால அவர் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே சிரிப்பு உண்மையிலே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக காடு மேலே இருக்க அந்த 16 நம்பரை சொல்லு, அதை நீங்கள் எப்படி சார் நீங்கள் சொல்லி தருவீங்களா சார்? இந்த மாதிரி சொல்லுங்க, இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய ஏமாத்துவாங்க சார், அதனால அந்த டோனில் சொல்லுங்க, அது எப்படி நீங்கள் சொன்னீங்க சொல்லுங்க. இல்லை என்ன மேட்டர்னா, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். சரி, கோட் பண்றதுக்கு சொன்னேன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க வெளியே, இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க சார், ரொம்ப தப்பா இருக்கு. சரி சார், அதை நம்ம சொன்னா ஸ்கேம் பண்றாங்க தப்பா இருக்குன்னா எதுக்கு நான் சொல்லுவோம்? இல்லை சார் நீங்க சொன்ன நல்லா இருக்கும் சார், ப்ளீஸ் சார் நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும் சார்னு சொல்லி மொமெண்டா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சாருக்கு எப்படி தெரியுமா, ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாரோ அது பெஸ்ட் பண்ணணுன்றது ஒரு சார் மைண்டில் இருக்கும். சில விஷயங்கள் அவருக்கு உடன்பாடு இல்லைனாலும் சார் டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அதை பண்ணிடுவார். ஓ அப்படியா சரி இருங்க, ஓகே நீங்கள் இது கேட்குறீங்க, நான் இதை பண்ணுறேன், இது பாருங்க எப்படி இருக்குன்னா அது நம்ம யோசிச்சோட பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எப்பவுமே அப்படின்னா சார்கிட்ட அதை விட்டுறது, சார் எனக்கு தேவை இதெல்லாம் சார், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க, பட் எனக்கு தேவை இதெல்லாம் தான் அப்படி சொல்லுவோம். நம்ம அப்படி சொல்லும் போது காடு மேலே அது ஃபுல் செட்டே கிளாப்ஸ். அதுக்கப்புறம் பயங்கரமா ஓகே. உண்மையில அஜித் சார் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஆகட்டும், சோஷியலி அது எப்படி போய் ஆடியன்ஸ்க்கும் இல்லை பப்ளிக்
அது ரிசீவ் ஆக போகுதுன்றது ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரா? நீங்க கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போ ஒரு கேங்ஸ்டரா வராங்க, ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வருது, ஒரு கெட்ட வார்த்தை சார் பேசுறாரு, ஆனா அது வந்து ட்ரெய்லர்லயே மியூட்டா இருந்துச்சு. நான் கடைசியா பார்த்த நிறைய பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸ் படம்ல படத்துல மியூட்டா இருக்கும், ஆனா ட்ரெய்லர் கட்ல அந்த கெட்ட வார்த்தை மியூட் ஆயிருக்காது. இட் கிவ்ஸ், அது ஒரு ஒரு கிமிக்கா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் ட்ரெய்லர்லயே இது கட் ஆயிருந்துச்சு, அது என்ன காரணம்? நம்ம கேரக்டர் ஃப்ளோல அதை நம்ம கேட்டு பண்ணிட்டோம். சரி. ட்ரெய்லரா வரும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்தா அது வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது நம்ம கேரக்டருக்காக பண்ணது, படத்துலையும் மியூட் தான். ஸோ அந்த கேரக்டர் அந்த ஃப்ளோவில் அது 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 ஏன் அந்த இடத்துல அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் அது பண்ணது. அந்த மொமெண்ட்டுக்கு அது தேவைப்பட்டுச்சு. டீசர் மூமெண்ட், ட்ரெய்லர் மூமெண்ட் அது தேவைப்படலை. ஓகே, ஓகே. அதனால அதை அப்படியே மியூட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சென்சார்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துச்சா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வட சென்னை படம், அது மாதிரி ஒரு கேங்ஸ்டர் பத்திய படம் எனக்கு நான் ஆப்வியஸா அதில் கெட்ட வார்த்தைகள் வரத்தும், கொஞ்சம் கொடூரமான சீன்ஸ். இல்லை, நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறது தாங்க. நம்ம நம்ம கேஷுவலா பேசுறது தான். நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணணும்னு பேசுவோம், இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கேஷுவலா பேசுற சில விஷயங்கள் தான். பட் சென்சாருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, நம்மளுக்குன்னு சில பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சென்சார் நம்ம போகணும், படம் பார்த்தாங்க, கொஞ்சம் ஃபியூ மியூட்ஸ் இருக்கு, அவ்வளோதான். விஷுவல் கட்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை நேர்கொண்ட பார்வை படம் நடக்கலன்னா இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்குமா? அந்த மாதிரியான யோசனை இருந்திருக்கா? மேபி அந்த படம் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாகுச்சா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. யூனிவர்ஸ்ல எல்லாமே ஒரு கனெக்ட் இருக்குங்க. இப்ப அந்த ஒரு மோட் எப்படி இருக்கு? என்னடா ஒரு மனுஷன் இப்படி பார்த்த மனுஷன் நம்மளுக்கு அசால்ட்டா கால் பண்றாரு, பேசுறோம், அந்த மாதிரி கேட்கும். பயம், இப்போ ஃபோன் பண்ணாலும் பயம் இருக்கும். ஐயோ சார் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சார் இப்போ வரைக்கும் கேஷுவலா சார்ட்ட நான் பேசுனது, ஸ்பாட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்றதோ இல்லைன்னா வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற கன்ஃபியூஷனே இருக்காது. போனோமா இவ்வளோ ஷார்ட்ஸ், ஒரு நாளைக்கு 65 ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா இதுதான் ஷார்ட்ஸ், டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நாங்க ஒரு ஃபாஸ்ட் நம்ம நினைச்சா, சார் எங்களுக்கு மேல ஒரு டபுள் ஸ்பீட் 2xல இருக்காரு, வராரு, டைலாக்ஸ் ஒன்றும் டக்குன்னு அடிச்சுட்டு போறாரு. என்னடா இது, நம்ம பிளான் பண்ணதோட சீக்கிரம் முடிச்சிட்டோம் படத்தை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. SRM தமிழ் பேராயத்தின் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 SRM பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.